அரசனும் அரசியும் அந்த குழந்தை 3 தனங்களுடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது வானில் தோன்றிய அசரீரி, இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுங்கள். மணப்பருவம் வந்தவுடன் அவளது 3வது தனம் மறைந்துவிடும் என கேட்டது. இந்த குழந்தைக்கு தடாதகை என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். ஆண் வாரிசு இல்லாததால் தடாதகைக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் மன்னர். அரசன் மலையத்துவசனுக்கு பிறகு மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற தடாதகை மீன் போன்று எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து ஆட்சி செய்து வந்தாள். இதனால் தடாதகை என்ற பெயர் காலப்போக்கில் மறைந்து மீனாட்சி என்ற பெயர் உருவாகி அதுவே நிலையாகி விட்டது. தன்னை வேண்டிய பக்தைக்கு அருள் செய்வதற்காக உருவானதே அன்னை மீனாட்சியின் அவதாரமாகும். மீனாட்சி ஆணுக்கு நிகரான அனைத்து வகை போர்க்கலைகளையும் கற்று தேர்ந்தார். மதுரையின் அரசியாக பட்டாபிஷேகத்திற்கு பிறகு படையுடன் மதுரையில் இருந்து கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுக்கிறாள் மீனாட்சி. பூமியில் உள்ள ஒவ்வொரு மண்ணையும் வெற்றி கொள்கிறாள். அவ்வாறு கிழக்கு திசையில் சென்றபோது அமராவதி நாட்டின் மன்னனான இந்திரன் மீனாட்சியுடன் போர் செய்கிறான். ஆனால் மீனாட்சியின் வீர பராக்கிரமத்திற்கு ஈடு கொடுக்காமல் தோற்கிறான். இப்படி ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து அனைவரையும் தன் காலில் விழச் செய்கிறாள் மீனாட்சி. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 திசை அதிபர்களையும் வெல்கிறாள். இப்படி அனைவரையும் வென்றுவிட்டு இறுதியாக கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறார்கள். சிவபெருமானின் காவலரான அதிகார நந்தியையும் வென்று விடுகிறார்கள் மீனாட்சி. அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சி யார் என்று அறிந்தவர். ஆதலால் உற்சாகத்துடன் அன்னையை எதிர்கொள்ள செல்கிறார். படை வீரம் கொப்பளிக்க நின்று கொண்டிருக்கிறாள் மீனாட்சி. எதிர்ப்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் நெருங்கி வர வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்கம் முடிசூடுகிறது. சிவபெருமான் அருகில் வர வர தனது கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு தலை குனிகிறாள் மீனாட்சி. அப்போது மீனாட்சியின் 3வது தனம் மறைகிறது. தனது மணாளனை கண்ட பூரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறார். அப்போது சிவபெருமான், அங்கையர் கண்ணியே, நீ என்று மதுரையம்பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன். இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன். இனிமேல் நீ என் துணைவி என்று கூறவே அன்னையின் முகம் வெட்கத்தால் சூரியனைப் போல சிவந்தது. அன்றே அன்னையின் கரம் பிடித்தார் சிவபெருமான்.